வெல்கம் டு இந்தியன் ஃபுட் சேனல். இன்னைக்கு மாவடு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் புதுசாக இந்த தடவை தான் வந்திருக்கீங்க சேனல் பார்க்கறதுக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் விரும்பி பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு போங்க, பெல் பட்டனும் தட்டுங்க, அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பேபி மேங்கோ வச்சு மாவடு போடலாம் இன்னைக்கு. இதோ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பிஞ்சு மாங்காயாக வாங்கிட்டு வந்து நம்ம நல்லா சுத்தம் பண்ணி அதோட தண்டு பகுதியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு காய வச்சுட்டு, வெயிலில் வேண்டாம் ஃபேன்லேயே போட்டு காய வச்சுட்டு, இந்த மாதிரி சுத்தமான ட்ரையான எல்லாமே ட்ரையாக இருக்கணும், ஒரு துளி ஈரம் கூட இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஜாடியில் போட்டுடலாம். இது ஒரு 3 கிலோ மாங்காய். ஸோ ஒரு 1.5 கப்பு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இது மொத்தம் ஒரு 40 நாள் ப்ராசஸ்ஸு. ஸோ 10 நாள் இந்த மாதிரி உப்பில் குலுக்கி நம்ம ஊற வைக்கணும். காலையிலையும் சாயந்தரமும் குலுக்கி இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. அந்த உப்பு தண்ணியில் நல்லா ஊறிட்டு 10 நாளில் தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். 3 கிலோ மாங்காய்க்கு ஒரு 200 கிராம் போல் கடுகு எடுத்திருக்கேன். வறுக்க வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம், சும்மா வெயிலில் காய வச்சா மட்டும் போதும். இந்த மாதிரி மிக்சியில் சேர்த்து கரகரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருந்தால் போதும். மிளகாய்த்தூள் நல்ல காரசாரமாக வேணும்னா 250 கிராம் சேர்த்துக்கலாம். அந்த புளிப்புக்கு இது கரெக்டாக இருக்கும். கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், 10 நாளில் இந்த மாங்காயெல்லாம் மாவடுவெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. பார்த்தீங்களா, சுருங்கிடுச்சு பாருங்கள் தோல், அதோட தண்ணியெல்லாம் வெளியில் வந்துருச்சு. இப்போ வந்து தண்ணியெல்லாம் நம்ம வெளியில் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் தண்ணியெல்லாம் செப்பரேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த தண்ணியில் நாம் இந்த ஸ்டெப்பு கவனமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இது ரொம்ப முக்கியம். இது கரெக்டாக பண்ணிட்டீங்களா உங்கள் ஊறுகாய் எப்பயுமே கெட்டு போகாது. மிளகாத்தூள், கடுகு பொடி பண்ணது சேர்த்துக்கலாம். பெருங்காயம் 15 கிராம் சேர்த்துக்கலாம். கெட்டி பெருங்காயம் இருந்தால் கூட நீங்கள் அதை நல்லா பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். தவாவில் போட்டு வறுத்துருங்க, வறுத்துட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த உப்பு தண்ணியோட. இந்த ஸ்டேஜில் சுத்தமான நல்லெண்ணெய் 200 மில்லி சேர்த்துக்கிறேன். நீங்கள் மாங்காயிலையும் சேர்த்து பெசரிட்டு பண்ணலாம். நல்லெண்ணெய் இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் விளக்கெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி. சில பேருக்கு அதோட ஸ்மெல் பிடிக்காதுங்கிறதுனால நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாவடுவெல்லாம் தனியாக எடுத்துடலாம் ஒரு பிளேட்டுக்கு. எல்லாமே ட்ரையாக இருக்கணும், அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸ் பண்ண மசாலாவை ஒரு பேட்ச்சு மாவடு ஊறினதில் நான் சேர்க்குறேன். இப்போ இந்த பேஸ்ட்டு கலக்காமல் நான் உப்பு தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஃபைனலாக நான் சேர்த்துக்குவேன். பாருங்கள், பேட்சாக இந்த மாதிரி மாவடுவை சேர்த்து மசாலாவையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா லேயராக போடுங்க. இது இன்னும் ஒரு 30 நாள் இதுலேயே ஊறணும். இன்னும் கூட தண்ணி விட்டு போகுது. இதில் முக்கியமான ஒரு பொருள் சேர்க்காம விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துக்கிறேன். அந்த உப்பு தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 2 டீஸ்பூன் போல் நல்லா கோபுரமாக சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. இன்னும் ஒரு மாதம் இப்படியே நம்ம வந்து இதை வெயில் படாமல் சுத்தமான ஒரு டிஷ்யூ பேப்பரால் சுற்றிலும் இருக்கிறதெல்லாம் நல்லா துடைச்சிருங்க. எல்லாமே ட்ரையாக இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு
காற்று போகாத ஒரு இருட்டான இடத்துல வைங்க, வெயிலில் வைக்க வேண்டாம். பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் மாவடு ரெடி ஆகிடும். என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்லாம் எனக்கு அனுப்புங்க. டேக் கேர்.